ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆலு பரோட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நாங்கள் முன்னாடி பாம்பேயில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. இது ரொம்ப வருஷம் முன்னாடியே நான் கற்றுக்கிட்டது. ஆக்சுவலி ஆலு பரோட்டாவில் மசாலா குறைவாகவும் அதே சமயம் அந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணாமல் பண்ணுறதுனால அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது தான் உருளைக்கிழங்கு கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆகும். இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக அந்த ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நான் அதை எப்படி பண்ணுறேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படின்னு இந்த ஆலு பரோட்டாக்கு நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஒரு 7-8 உருளைக்கிழங்கு 2-2 கட் பண்ணி வேக வச்சு, அதை கட் பண்ணி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக குக்கரை நம்ம குக்கர் திறந்த உடனே இமீடியட்டாக அதை எடுத்து தோல் உரித்து அதை நல்லா நசுக்கி விட்டுறணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டீம் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டீம் உங்களுக்கு தண்ணி ஆகிடும். உடனே அதை சூடோடு உரித்து அதை நசுக்கி விட்டுக்கணும். நசுக்கி விட்டுட்டு அதில் பச்சை மிளகா, உப்பு, பூண்டு பொடியாக கட் பண்ணி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வர மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு இப்படி வச்சுக்கணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பொடியாக பூண்டு கட் பண்ணி போடணும். இதில் போடுற எல்லா ஐட்டமுமே நல்ல பொடியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சப்பாத்தி இடும்போது அது வெளியில் வராமல் இருக்கும். இல்லாட்டி அந்த பச்சை மிளகா அதெல்லாம் அப்படியே அதில் வெளியில் வந்துடும். அது ஒரு மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி இடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு உருண்டை மாவு, சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி சொப்பு மாதிரி கிண்ணம் மாதிரி பண்ணிக்கணும். கிண்ணம் மாதிரி பண்ணி இந்த உருண்டை இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக நம்ம இந்த கிண்ணத்துக்கு ஏற்ற அளவு இந்த அளவு எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு லைட்டாக இப்படி மாவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி முடிக்கணும். இந்த மாதிரி மூடி நல்லா மூடியாச்சு. இதை இது எல்லாருக்கும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி சப்பாத்தி இட்டுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அந்த மாவுக்கு லைட்டாக இப்படி இட்டுக்கணும். நல்லா ரவுண்டாக முடிஞ்ச அளவு நம்ம ரவுண்டாக இட்டுக்கலாம். இது திக்காக இருந்தாலும் சாப்பிட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இது. இதில் நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்கலை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி இப்போது தவாவில் போட்டுற வேண்டியதான். தவாவில் போட்டு 2 சைடும் எண்ணெயோ நெய்யோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டு நம்ம அதை சுட்டு எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடு கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எகைன் இந்த பக்கம் திருப்பி போடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். சப்பாத்தி பல்லு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இது சாப்பிட நல்லாயிருக்கும். பெரியவங்கெல்லாம் ஈஸியாக இதை சாப்பிட முடியும். இப்போ சப்பாத்தியை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டால் இங்கே பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு நல்லாயிருக்கும். சாஃப்டாக மேலே லேயர் ரொம்ப தின்னாக நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட ஊறுகாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாய், தயிர் இதுக்கு நல்ல ஒரு மேட்சிங் ஊறுகாவும் தயிரும் தான். ஏன்னா உள்ளேயே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. வெறுமனவே நல்லாயிருக்கும். ஊறுகாய் தயிர் வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு சத்துக்கள்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப உகந்த ஒரு டிஷ்ஷு.